சமூக நீதி, மதசார்பற்ற நல்லிணக்கத்தை உருவாக்க வாழ்நாளெல்லாம் உழைத்த காமராசரின் கனவுகளை நிறைவேற்ற உழைப்போம் என கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீண் விவாதங்களை தவிர்ப்போம் என்று தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், பெருந்தலைவர் காமராசரை பச்சை தமிழர் என்று போற்றியவர் தந்தை பெரியார் என குறிப்பிட்டுள்ளார். குடியாத்தம் இடைத்தேர்தலில் காமராசருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்த வேண்டாம் என முடிவெடுத்தவர் பேரறிஞர் அண்ணா என்றும் நினைவு கூர்ந்துள்ளார். காமராசர் மறைந்தபோது ஒரு மகன் போல நின்று இறுதி மரியாதை ஏற்பாடுகளை செய்து நினைவகம் அமைத்து அவரது பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தவர் கலைஞர் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். உடல் நலிவுற்ற நிலையிலும் காமராசர் நேரில் வந்து தனது திருமணத்துக்கு வாழ்த்து தெரிவித்ததாக மு.க.ஸ்டாலின் நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். அத்தகைய பெருந்தலைவர், பெருந்தமிழர் குறித்து பொதுவெளியில் சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடப்பது சரியல்ல என குறிப்பிட்டுள்ள மு.க.ஸ்டாலின், மரியாதைக்குரிய தலைவர்களின் மாண்பை காக்கும் வகையில்தான் எந்த கருத்தும் பகிரப்பட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். சமூக நீதி, மதச்சார்பற்ற நல்லிணக்கத்தை உருவாக்க வாழ்நாளெல்லாம் உழைத்த காமராசரின் கனவுகளை நிறைவேற்ற உழைப்போம், வீண் வாதங்களை தவிர்ப்போம் என அவர் பதிவிட்டுள்ளார். மேலும், கலகமூட்டி குளிர்காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதீர் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.